வெல்கம் டு லெட்லன் ஸ்டேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்து டைம் டேபிள் படி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பெடகாகி கிளாஸ் தான் நம்ம டைம் டேபிள் படி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம தமிழ் பெடகாகிக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகி அந்த மாதிரி நீங்கள் எந்த இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தீங்களா, தமிழை தவிர நீங்கள் வேறு எந்த அதுக்கு அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அதர் லாங்குவேஜோட பெடகாகி படிக்கும்போது அதையுமே நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படித்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் நம்ம ஸ்டார்டிங் கிளாஸில் பார்த்த மாதிரி இப்போ இந்த கிளாஸ்லேயுமே வந்து இந்த வீடியோலையுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட வச்சு தான் நம்ம அந்த கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். 6ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கரண்டி, தட்டு, பாத்திரங்கள், பெட்டிகள், வறுவல் பாத்திரம் போன்றவற்றை வகுப்பறைக்கு கொண்டு வந்து அவற்றின் பெயர்களை சொல்லி தந்து சமையல் அறையை பற்றிய விவரிப்பு ஒன்றை எழுத கற்பிக்கிறார். மொழி கற்பித்தலில் இந்த பொருட்கள் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன? அதாவது ஒரு லாங்குவேஜ் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டு டீச்சர் வந்து கிளாஸில் வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்டி, தட்டு, பாத்திரங்கள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது. ஸோ அடுத்து வந்து வறுவல் பாத்திரம், இந்த மாதிரியான நம்ம டெய்லி அந்த இதில் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருள் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு அந்த ஒவ்வொருடைய பேர் என்ன அப்படின்றதையும் அந்த இங்கிலீஷ் அவங்களோட அந்த லாங்குவேஜில் வந்து சொல்லிவிட்டு சமையல் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராலாக சமையல் அறையை பற்றி ஒரு விவரிப்பு ஒன்றை வந்து எழுத சொல்கிறாங்க. அதாவது ஒரு சம்மரி மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து அதுவும் இந்த ஆக்டிவிட்டியில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்டி, தட்டு, பாத்திரங்கள், பெட்டிகள், இந்த மாதிரியான பொருட்கள் வந்து மொழி கற்பித்தலில் எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முந்தா நேற்று தான் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் பெடகாகியில் பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அதில் ஒன்று சொன்னேன், ரியலியா அப்படின்ற ஒரு மெத்தட் சொன்னேன். ஸோ ரியலியா அப்படின்றது நம்ம ரியல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து டீச்சிங் மெத்தடில் யூஸ் பண்ணுறது. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் இதை நம்ம டீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ரியலியா அப்படின்னு சொன்னோம். ஸோ ரியலியா அப்படின்றது முக்கியமானதும் அந்த ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தமிழ் பெடகாகியில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமையல் பாத்திரங்கள், கற்பித்தல் கருவிகள், நிஜ வாழ்க்கை செயல்பாடுகள், ரியலியா. ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த செகண்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அந்த டெய்லி லைஃப்பில் நம்ம உண்மையாக ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த நிஜ வாழ்க்கை செயல்பாடுகள் அப்படின்றத கூட நீங்கள் போகலாம். ஸோ அது வந்து கிடையாது. நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து நம்ம டீச்சிங்கில் பயன்படுத்துகிறோம். பர்டிகுலராக வந்து இந்த லாங்குவேஜ் டீச்சிங்கில் வந்து அதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரியலியா. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ரியலியா. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்ம இங்கிலீஷ் பெடகாகி நேற்று நம்ம அப்லோட் பண்ணால் அந்த வீடியோ கிளாஸில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் மெத்தட்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது பக்கத்தில் தமிழுக்கும் அதுக்குரியதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் பெடகாகியில் இருக்கக்கூடியதை அப்படியே வந்து உங்களுக்கு தமிழ் பெடகாகிக்கும் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டிரான்ஸ் லாங்குவேஜிங் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்டில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா என்ன கான்செப்ட் சொன்னோம் அப்படின்னா டிரான்ஸ் லாங்குவேஜிங் அப்படின்றது இம்பார்ட்டன்டானதும் அப்படின்றத சொன்னோம். ஸோ இந்த டிரான்ஸ் லாங்குவேஜிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம 2 or more than லாங்குவேஜஸை வந்து யூஸ் பண்ணுறது. அதுவும் பர்டிகுலர் நம்ம வந்து கிளாஸில் வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து 2 or more than லாங்குவேஜஸ்ன்றப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஒரு லாங்குவேஜஸாக இருக்கும். அதே இது அதோட அவுட்புட்டை இப்போ வந்து நம்ம ஒரு இதை ரீட் அவுட் பண்ணுறோம். நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீச் பண்ணணுன்றப்போ கொடுக்குறாங்க, ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, இல்லாட்டி அந்த இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய டேட்டாஸை வந்து நீங்கள் எதில் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நமக்கு வந்து தமிழில் தான் அந்த ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சோர்ஸை வந்து நீங்கள் தமிழில் வந்து நோட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டார்கெட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2 or more than லாங்குவேஜ் இருக்கிறத தான் நம்ம டிரான்ஸ் லாங்குவேஜிங்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த வந்து அனதர் லாங்குவேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் தமிழில் எடுத்ததை வந்து
அதை வந்து நீங்கள் அதர் லாங்குவேஜஸில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 2 or more லாங்குவேஜஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் ட்ரான்ஸ் லாங்குவேஜிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்டில் வந்து ஃபர்ஸ்ட் இதாக வந்து சொல்லியிருப்போம், இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வகுப்பறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பயன்படுத்தும் ஒரு கல்வி கற்பித்தல் முறை. செகண்ட் ஒன், ஒரு பள்ளியில் எத்தனை மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன என்பது பற்றிய கல்வியல் மொழி. ஸோ இது கிடையாது, இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன்னா டிரான்ஸ் லாங்குவேஜிங் அப்படின்றது ஒன்று இல்லாட்டி அதற்கு மேற்பட்ட மொழிகளை நம்ம வந்து இந்த கிளாஸ் டைமில் நம்ம வந்து டீச்சிங் ப்ராசஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. தேர்ட் ஒன், மொழி கற்பித்தல் கற்றல் வகுப்பில் ஒரு மொழியில் இருந்து மற்றொரு மொழிக்கு நகர்வது. அதாவது இது கூட நீங்கள் யோசிக்கலாம், இப்போ வந்து நம்ம ஒரு மொழியில் வந்து தெரிஞ்சுட்டு இன்னொரு மொழிக்கு வந்து நம்ம மாற்றுறோம், அதை வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அப்போ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம 2 லாங்குவேஜுமே அடுத்த டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மாறுறது கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. லாஸ்ட் ஒன், மொழிகள் காலப்போக்கில் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன. அதாவது காலப்போக்கில் வந்து மொழிகள் வந்து எந்த மாதிரி மாறுது அப்படின்றது. ஸோ அது வந்து டிரான்ஸ் லாங்குவேஜும் கிடையாது. அந்த மொழி வந்து மாறுறது, அதோட ஹிஸ்ட்ரி, அந்த இது வந்து டிரான்ஸ் லாங்குவேஜிங்கில் வராது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வகுப்பறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பயன்படுத்தும் ஒரு கல்வி கற்பித்தல் முறை. அதாவது 2 or more than லாங்குவேஜஸ் வந்து நம்ம டீச்சிங் மெத்தட்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த டிரான்ஸ் லாங்குவேஜிங். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஸோ இந்த கொஸ்டினும் இந்த டிரான்ஸ் லாங்குவேஜிங் கான்செப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கல்வி புலம் மொழி பயிற்சி திறன் அல்லது வெவ்வேறு உள்ளடக்க பகுதிகளுக்கு தேவையான மொழி என்பதை இது குறிக்கிறது. அதாவது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன், நம்ம அந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதில் வந்து கல்வி புல மொழி பயிற்சி திறன், நம்ம அந்த கல்வி, நம்ம எஜுகேஷன் லாங்குவேஜ், நம்ம ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ அந்த மொழி பயிற்சி திறன் அல்லது வெவ்வேறு உள்ளடக்க பகுதிகளுக்கு தேவையான, நிறைய உள்ளடக்க பகுதிகளுக்கு நிறைய இதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எது இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி புல மொழி பயிற்சி திறன் அல்லது வெவ்வேறு உள்ளடக்க பகுதிகளுக்கு தேவையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சினா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதுனா குழந்தைங்கிட்ட வந்து அந்த கம்யூனிகேட்டிவ் ப்ராசஸ் அது மூலயமா வந்து நம்ம டீச் பண்ணுறது. ஸோ இதில் வந்து கல்வி புல மொழி பயிற்சி திறன் அது மெயினான்னு கட்டினா கிடையாது. ஏன்னா இந்த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் மூலியமாக நம்மளோட மெயின் இது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் இருக்கிறது, அதுதான் இது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன், காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் அப்படின்றப்போ அகாடமிக் அப்படின்னா நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் சார்ந்த நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் பர்பஸஸ்க்கு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த காக்னேட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து எதில் வரும் அப்படின்னா, அதாவது தியரிஸ் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், அந்த இதில் வந்து ஒன் ஆஃப் தி தியரி தான் இந்த காக்னேட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இதை வந்து நான் தியரி ஆஃப் லாங்குவேஜ் அந்த தியரிஸில் வந்து சொல்லும்போது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் இங்கிலீஷ் பெடகாகி கிளாஸில் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காக்னேட்டிவ் அகாடமிக்கில் தான் நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டட், ஸோ அகாடமிக் அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ அது வந்து நம்மளோட ஓவரால் இதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது செகண்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட் ஒன். ரிமைனிங் பார்த்துக்கலாம். தேர்ட் ஒன், இரு மொழிகளுக்கு இடையேயான பயிற்சி திறன். அதாவது 2 மொழிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பயிற்சி திறன். ஸோ 2 மொழிகளுக்கு இடையிலான பயிற்சி திறன்றது வராது. இது மேபி கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அந்த மாதிரி வேணால் கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து இந்த கல்வி புல மொழி பயிற்சி திறன் வெவ்வேறு உள்ளடக்க பகுதிகளுக்கு தேவையான மொழி இது வந்து இருக்காது. லாஸ்ட் ஒன், பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா நமக்கு வந்து அது கம்யூனிகேஷன்ஸ் இது ஸ்கில் வந்து இருக்கிறது, கம்யூனிகேஷன் கரெக்டான மீனிங்கில் இருக்கிறது, அதோட மெயின் இதுதான் இந்த பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இதுவும் வந்து இந்த கல்வி புல மொழி பயிற்சி திறனுக்கு வராது. ஏன்னா நம்ம கல்வியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த எஜுகேஷன் அப்படின்றத அகாடமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காக்னேட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தான் இதுக்கு வந்து பெஸ்டானதாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து
ஆப்ஷன் 2 வந்து ஆன்சராக இருக்கலாம். ஸோ இந்த காக்னேட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸில் நான் தியரி ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் அக்வேஷன் இங்கிலீஷ் பெடகாகியில் நான் நடத்தும் போது நான் வந்து சொல்கிறேன் டீட்டெயில்டாக. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த நம்ம தேசிய கல்விக் கொள்கை அந்த மும்மொழி திட்டம் 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல வந்து சொல்லியிருப்போம். ஆல்ரெடி வந்து தமிழ் பெடகாகி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லையுமே வந்து ஒரு கொஸ்டின் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். ஸோ அப்போ அதிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினில் தேசிய கல்விக் கொள்கை 2020 படி மொழி கல்வி பற்றிய கருத்தில் எது தவறானது. ஸோ அந்த தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க சொல்லியிருக்கப்படி அதுவும் அந்த மொழி கல்வி லாங்குவேஜ் எஜுகேஷன் அந்த இதில் வந்து அவங்க அந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் வந்து இந்த 3 இது சொல்லியிருப்பாங்க. லாங்குவேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹிந்தி மொழியை கற்பது. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ் நம்மளோட மதர் டங்காக இருக்கணும், இல்லாட்டி ஹோம் லாங்குவேஜாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஹிந்தியாக இருக்கணும். சப்போஸ் அது வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருந்துச்சு அப்படின்னா அது இங்கிலீஷ் இல்லாட்டி ஏதாவது மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸாக இருக்கலாம் அப்படின்றது. தேர்ட் லாங்குவேஜ் ஃபார்ம்லான்றது என்னென்னா இங்கிலீஷ் இல்லாட்டி அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட், இந்தி மொழியை கற்பது அப்படின்றது கரெக்டு. செகண்ட் ஒன் ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்பது. ஸோ ஆங்கிலம் அப்படின்றதுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபார்முலாவில். தேர்ட் ஒன் செம்மொழியை கற்பது. செம்மொழியை வந்து கற்பது அப்படின்ற அந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து ஸ்டேட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஹிந்தி, இங்கிலீஷ் ஆர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் ஹோம் லாங்குவேஜ் ஆர் மதர் டங் இதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் ஒன் மும்மொழி திட்டத்தின் கீழ் தாய்மொழி அல்லது வீட்டு மொழியை கற்பது. ஸோ இது வந்து கரெக்ட். ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணும்போதே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்களோட மதர் டங் அவங்களோட ஹோம் லாங்குவேஜில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 4th ஆப்ஷன் பாசிட்டிவான தான். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் தவறாக இருக்கும். ஏன்னா செம்மொழியை கற்பது அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே கொடுக்கல அந்த 3 லாங்குவேஜ் ஃபார்ம்னால. ஸோ கொஸ்டின் நம்பர் இந்த கொஸ்டினுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். 7ஆம் வகுப்பு மாணவி கனிமொழி தமிழ், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் பேசக்கூடியவள். வீட்டில் தன் பெற்றோரிடம் 4 மொழிகளையும் சரளமாக பேசுகிறாள். ஆனால் பள்ளிக்கூடத்தில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் மட்டுமே பேசுகிறாள். அவைதான் ஆசிரியர்களும் நண்பர்களும் அறிந்த மொழிகள். இந்த பழக்கம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஸோ அதாவது என்னன்னா, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் இந்த மாதிரி 4 மொழிகள் வந்து தெரியுது. ஸோ வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து அதே அந்த 4 மொழிகளை தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா டைமே நல்லா பேசுகிறான். ஆனால் ஸ்கூல்லுன்னு வரும்பொழுது அவள் பேசக்கூடிய மொழிகள் என்ன, வெறும் 3 தான், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். ஸோ இந்த 3 தான் பேசுகிறா. அங்கேயுமே வந்து ஸ்கூலில் அவங்களோட டீச்சர்ஸும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி அந்த 3 லாங்குவேஜஸ் தான் பேசுகிறாங்க. என்னென்ன அப்படின்னா தமிழ், ஹிந்தி, அப்புறம் வந்து இங்கிலீஷ், இந்த 3 தான் பேசுகிறாங்க. அப்போது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வீட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி 2 or more than லாங்குவேஜஸ் அந்த பொண்ணு பேசுது. அதே இது தனக்கு தெரியக்கூடியதில் இருந்து அந்த பொண்ணு என்ன ஆகுது அப்படின்னா அந்த 2 or 3 லாங்குவேஜஸில் அந்த பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தெரிஞ்சதில் அது வந்து ட்ரான்ஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து 2 or more than அந்த லாங்குவேஜஸ் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுத்துது. அப்போ இது இந்த பழக்கம் வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா கோட் மூவிங், இன்டர் லாங்குவேஜ், டிரான்ஸ்லிங்குவல் எபிலிட்டி, கோட் மெஷிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது 2 தான். செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் இன்டர் லாங்குவேஜ், டிரான்ஸ்லிங்குவல் எபிலிட்டி. ஸோ இன்டர் லாங்குவேஜ்னு ஒன்று நீங்கள் நிறையா லாங்குவேஜ் வந்து இதாக இருக்கிறதுன்னு அந்த மாதிரியான கான்செப்டுக்கு போவீங்க. ஸோ டிரான்ஸ்லிங்குவல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 or more லாங்குவேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான்
ஒரு குழந்தைக்கு இல்லாட்டி யாராவது ஒரு ஆளுங்க வந்து அந்த ஒரு 2 or more than லாங்குவேஜஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து டிரான்ஸ்லிங்குவல் எபிலிட்டி தான். அதையுமே வந்து நம்ம அந்த கிளாஸில் வந்து இங்கிலீஷ் பெடகாகி இம்பார்ட்டன்ட் கான்செப்டில் வந்து அந்த டிரான்ஸ்லிங்குவல் இதில் சொல்லியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டினுக்கு எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லிங்குவல் எபிலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எந்த கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நன்கு எழுதும் திறன் பெற எந்த செயல்பாடு பயன்படுகிறது? அதாவது நன்கு எழுதுத்திறம்னா நல்ல ஒரு ரைட்டிங் ஸ்கில், அந்த ஒரு நல்ல ரைட்டிங் ஸ்கில் வந்து வர்றதுக்கு கீழே கொடுத்துருக்குற 4 செயல்பாடுல 4 ஆக்டிவிட்டியில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாசிச்சு பார்த்தாலே அது தெரியும். ஏன்னா தமிழில் தான் வந்து நமக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்காகவே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்கள். மாறலை அப்படின்னா அடுத்த இதுக்கு நீங்கள் அடுத்த இது டைரெக்டாக போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா விரைந்த சிந்திப்பு இப்போ தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு விரைந்த சிந்திப்பை நம்ம நல்லா யோசிக்கணும். யோசிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் அந்த கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஹிண்ட்டை பாருங்கள். கருத்துக்களை விரைந்து எழுதுதல், முன் வரைவு எழுதுதல், செம்மை திருத்தம் செய்தல், அடிப்படை கருத்துக்களை எழுதுதல், இறுதி வடிவம் தருதல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா யோசிக்கும். யோசிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ நம்ம அதை வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ அடிப்படை கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு, தேவையான கருத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி எழுதணும், ஸோ எந்த மாதிரியான எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன் வரைவு வந்து செய்யணும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முன் வரைவு வந்து எழுதணும். ஸோ முன் வரைவு எழுதிட்டோம். இந்த இதுக்குள்ள அப்படின்றத நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அதை எல்லாமே செஞ்ச பிறகு முன்வரைவில் எப்படி எழுதியிருக்கோ என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கருத்துக்களை எல்லாத்தையுமே நம்ம விரைவாக எழுதணும், விரைந்து எழுதணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா விரிவாக்கப்படுத்தி எழுதணும். ஸோ இப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் விரிவுபடுத்தி எழுதிட்டு அதில் ஏதாவது திருத்தங்கள் இருக்கா, ஏதாவது வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிற விதம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அந்த செம்மை திருத்தம் வந்து செய்யணும். இதை செம்மை திருத்தம் பண்ணிட்டோம், கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவு வடிவம் தருதல். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அந்த முடிவு இதெல்லாம் பண்ணிட்டோம். அதாவது நம்ம எல்லா ஃபார்மேட்டும் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டோம். கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த இதை வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும், அந்த முடிவு லாஸ்ட் எண்டிங் பார்ட் அந்த ஓவராலாக நம்ம எழுதி முடிச்சு அந்த எல்லா ப்ராசஸோட இறுதி இது வந்து எப்படி இருக்கணும், லாஸ்ட் ஒன் அந்த ஓவரால் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும். ஸோ அதான் வந்து முடிவு வடிவம் தருதல். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3. ஏன்னா விரைந்த சிந்திப்பு, அடிப்படை கருத்துக்களை எழுதுதல், முன்வரைவு செய்தல், கருத்துக்களை விரைந்து எழுதுதல், செம்மை திருத்தம் செய்தல், முடிவு வடிவம் தருதல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்றில் பாருங்கள் விரைந்த சிந்திப்பு, அடுத்து கருத்துக்களை விரைந்தெழுதுதல், முன்வரைவு எழுதுதல், செம்மை திருத்தம் செய்தல். செம்மை திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடிப்படை கருத்துக்களை குறித்தல்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடிப்படை கருத்துக்களை குறிப்போமா, அடிப்படை கருத்துக்களை நம்ம குறிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே குறித்தல்னு கொடுத்துருக்காங்க, இங்கே எழுதுதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குறிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம எழுத போகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கலாம். செகண்ட் ஒன்றில் பாருங்க கருத்துக்களை விரைந்தெழுதல், அடிப்படை கருத்துக்களை குறித்தல், முன்வரைவு எழுதுதல், செம்மை திருத்தம் செய்தல், இறுதி வடிவம் தருதல். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை கருத்துக்கள் வந்து தான் இங்கே வரணும். ஏன்னா அடிப்படை கருத்துக்களை வந்து நம்ம குறிச்சதுக்கு அப்புறம் தான் அது வரதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மேபி ஆப்ஷன் 3 இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் அப்புறம் வந்து கான்செப்ட் கொஸ்டினோட தமிழ் பெடகாகிக்கு நம்ம சொன்ன இந்த கான்செப்டும் இந்த கொஸ்டின் டிஸ்கஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அனதர் ஒரு கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வீடியோ அவ்வளோவா போட முடியலை. கிளாஸஸும் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் எப்பயுமே வந்து ப்ரீவியஸ் தியரி கிளாஸஸுமே வந்து நம்ம சேனலில் இருக்கிறத வந்து பாருங்கள். அடுத்து வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.